அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷனல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே மற்றும் அவர் நிறுவிய இந்திய பணியாளர் சங்கம் குறித்து சில முக்கிய குறிப்புகள். ஓகேங்களா, தேர்வு நோக்கில் சில முக்கிய குறிப்புகள் பார்க்கலாம். ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது, அவர் இந்திய தேசிய இயக்கத்தின் ஒரு மிதவாத தலைவர். ஓகேங்களா, ஸோ அவர் பற்றின சில முக்கிய பாயிண்ட்ஸ் பாருங்கள். அவர் பிறந்த தினம் பாருங்கள், 1866 மே 9ஆம் நாள். ஓகேங்களா, ஸோ அன்றைய பம்பாய் மாகாணத்தில் உள்ளடங்கிய மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் பிறந்தார். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், 1884ஆம் ஆண்டு எல்ஃபின்ஸ்டன் கல்லூரியில் பட்டம் பெற்றார். ஓகேங்களா, பட்டப்படிப்பு முடிந்து பொருளாதார பேராசிரியராக பணியாற்றினார். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், கோகலேவின் அரசியல் குரு மகாதேவ் கோவிந்த ரனடே. ஓகேங்களா, அடுத்து 1899 மற்றும் 1902 வரை பம்பாய் சட்டமன்றத்திலும் 1902 முதல் அவரது இறப்பு வரை இம்பீரியல் சட்டமன்றத்திலும் பணியாற்றினார். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், 1909ஆம் ஆண்டு மின்டோ மார்லி சீர்திருத்தங்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்திய பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க சட்டமன்ற குழுக்களை விரிவுபடுத்துவதற்கு அழுத்தம் கொடுத்தார். ஓகேங்களா, அடுத்து எம்ஜி ரானடேவின் வழிகாட்டுதலில் ஐஎன்சியில் இணைந்தார். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். யாருடைய வழிகாட்டுதலின் பெயரில் கோகலே அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார்? எம்ஜி ரானடேவின் வழிகாட்டுதலில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். ஓகேங்களா, ஸோ எந்த ஆண்டு பாருங்கள், ஆண்டு பார்த்திங்கன்னா 1889ஆம் ஆண்டு. ஓகேங்களா, 1889ஆம் ஆண்டு எம்ஜி ரானடேவின் வழிகாட்டுதலின்படி இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். அடுத்து பாருங்கள், 1894 காங்கிரஸ் தலைவராக ஆல்ஃப்ரெட் வெப்பை நியமிக்க உதவினார். ஸோ நமக்கு தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு குறிப்பிட்ட நபர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஸோ அந்த வகையில் 1894 ஆல்ஃப்ரெட் வெப் என்பவர் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அப்போது அந்த காங்கிரஸ் தலைவராக நியமிக்க உதவி செய்தவர் யாருன்னா, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணவர் யாருன்னா கோகலே தான். ஓகேங்களா, இந்த ஆல்ஃப்ரெட் வெப்பை நியமிக்க உதவினார். அடுத்து பாருங்கள், 1905ஆம் ஆண்டு பனாரஸ் ஐஎன்சி அமர்வில் கோகலே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். 1905ஆம் ஆண்டு பனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் கோகலே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து பாருங்கள், 1907ஆம் ஆண்டு லாலா லஜபதி ராய் மாண்டேலே சிறையில் அடைத்த போது அவரது விடுதலைக்காக கடுமையாக வாதிட்டவர் கோகலே. ஓகேங்களா, ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 1907ஆம் ஆண்டு லாலா லஜபதி ராயை மாண்டேலே சிறையில் அடைத்த போது அவரது விடுதலைக்காக கடுமையாக வாதிட்டவர் கோகலே. ஓகேங்களா, அடுத்து சூரத் பிளவு. ஸோ இதில் தான் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டு இரு பிரிவுகளாக பிரிந்தனர். ஓகேங்களா, ஸோ அதில் 1907 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் திலகர் லாலா லஜபதி ராயை முன்மொழிந்தார். கோகலே ராஸ்பிகாரி கோஷ் என்பவை முன்மொழிந்தார். ஸோ இவர்களுக்கிடையே ஏற்பட்ட இந்த மோதலில்தான் இந்த சூரத் பிளவானது ஏற்பட்டது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், காங்கிரஸ் பிளவு ஒருங்கிணைக்க அன்னி பெசன்ட் அம்மையாரை அணுகியிருப்பார். ஸோ தீவிர தேசியவாதம், மிதவாத தேசியவாதம்னு பிரிஞ்சு போச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஸோ அந்த 2 குரூப்பையும் ஒருங்கிணைக்க, அதாவது மீண்டும் ஒன்று சேர்த்த அன்னி பெசன்ட் அம்மையாரை போய் அணுகியிருப்பார். ஓகேங்களா, காங்கிரஸ் பிளவை ஒருங்கிணைக்க அன்னி பெசன்ட்டை அணுகினார். அடுத்து பாருங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் திலகர் கோகலேவை இந்தியாவின் வைரம் என குறிப்பிட்டார். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் இதெல்லாம் கேட்டிருக்காங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது திலகர் மற்றும் கோகலே இருவருக்கும் இடையே மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் இருந்த போதும் இந்தியாவின் வைரம் என குறிப்பிட்டார். யார்? திலகர் கோகலேவை இந்தியாவின் வைரம் என்று குறிப்பிட்டார். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கோகலேவின் இறப்பு 1915 பிப்ரவரி 19ஆம். ஓகேங்களா,
கோகலே இறப்பு பிப்ரவரி 19, 1915. அடுத்து பாருங்கள், காந்தியின் அரசியல் குரு கோகலே. ஓகேங்களா, காந்தியின் அரசியல் குரு கோகலே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி கோகலேவின் நினைவாக காந்தி தர்மாத்ம கோகலே என்ற குஜராத்தி புத்தகத்தை எழுதினார். ஓகேங்களா, கோகலேவின் நினைவாக காந்தி எழுதிய நூல் காந்தி தர்மாத்ம கோகலே என்று குஜராத்தி மொழியில் எழுதினார். காந்தி தர்மாத்ம கோகலே என்ற புத்தகத்தை குஜராத்தி மொழியில் எழுதினார். அடுத்து பாருங்கள், 1912 காந்தியின் அழைப்பின் பேரில் கோகலே தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றார். 1912 காந்தியின் அழைப்பின் பெயரில் கோகலே தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றார். ஓகேங்களா, அடுத்து அவர் இயற்றிய நாளிதழ் பாருங்கள், தி ஹித்வாடா என்ற ஆங்கில நாளிதழை நிறுவினார். ஓகேங்களா, தி ஹித்வாடா என்ற ஆங்கில நாளிதழை நிறுவினார். யாருன்னா கோகலே. ஓகேங்களா, ஸோ இதுதான் கோகலே பற்றிய சில முக்கிய குறிப்புகள். ஸோ அடுத்து அவர் நிறுவிய இந்திய பணியாளர் சங்கம் குறித்த சில குறிப்புகள் பாருங்கள். ஸோ இந்திய பணியாளர் சங்கம் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அவற்றை நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ அவருடன் இணைந்து வேறு யார் யார் அப்படின்னா ஜி.கே. தேவ்தர், ஏ.வி. பட்வர்தன், என்.ஏ. டிராவிட் இவர்களுடன் இணைந்து இந்த அமைப்பை நிறுவியிருப்பார். ஓகேங்களா, ஸோ ஆண்டு பார்த்திங்கன்னா 1905 ஜூன் 12 நாள், 1905 ஜூன் 12 நாள் நிறுவியிருப்பார். ஸோ இடம் பாருங்கள், மகாராஷ்டிரா மாநிலம் பூனே. மகாராஷ்டிரா மாநிலம் பூனே தான் அதனுடைய தலைமையிடம். ஓகேங்களா, அங்கே தான் நிறுவியிருப்பார். ஸோ இந்த இந்திய பணியாளர் சங்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பல்வேறு சாதி, பிரதேசங்கள், மதங்கள் ஆகியவற்றை சேர்ந்த இந்தியர்களுக்கு நலப்பணிகளில் பயிற்சி வழங்குவது. ஸோ அதாவது ட்ரெயினர்னு சொல்லலாம். நலப்பணி இவங்களுக்கு பயிற்சி வழங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுக்கான சமூக சேவைகளில் ஈடுபடுவார்கள். நிவாரண பணிகள், கல்வி அறிவு போன்ற சமூக சேவைகளில் அவர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள். ஓகேங்களா, அடுத்து மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு தான் இந்த இந்திய பணியாளர் சங்கம். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு இந்திய பணியாளர் சங்கம். ஓகேங்களா, ஸோ அதன் கிளைகள் பாருங்கள், தலைமையகம் மகாராஷ்டிரா மாநிலம் பூனேன்னு பார்த்தோம். அதன் கிளைகள் சென்னை, மும்பை, அலகாபாத், நாக்பூர், இது இல்லாமல் இன்னும் மேலும் பல இடங்களில் அதன் கிளைகள் உள்ளது. ஸோ அடுத்து கோகலேவுக்கு பிறகு இந்த அமைப்பிற்கு தலைவராக பதவியேற்றவர். அப்போ கோகலேவின் இறப்பிற்கு பிறகு இந்த அமைப்பிற்கு தலைவராக பதவியேற்றவர் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. ஓகேங்களா, 1915 ஸோ இதுதான் கோபாலகிருஷ்ண கோகலே பற்றிய சில முக்கிய குறிப்புகள். தேர்வு நோக்கில் பெரிய அளவில் இதிலிருந்து கேள்விகள் இது வரைக்கும் கேட்கல அப்படின்னாலும் ஸோ சில முக்கியமான பாயிண்ட்ஸ் குறித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாருங்கள் இதில் இருக்குது. ஸோ அவர் இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணுற பாருங்கள், இந்த ஹித்வாடா என்ற ஆங்கில நாளிதழை நிறுவினார். ஸோ அவர் வெளியிட்ட நாளிதழ் பேர் முக்கியமானது. அடுத்து இந்தியாவின் வைரம் என கோகலேவை இந்தியாவின் வைரம் என்று குறிப்பிட்டவர் திலகர். ஓகேங்களா, அடுத்து 1907 லாலா லஜபதி ராய் மாண்டலே சிறையில் அடைத்த போது அவரது விடுதலைக்காக கடுமையாக வாதிட்டவர் யாருன்னா கோகலே. ஓகேங்களா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 1894 காங்கிரஸ் தலைவராக ஆல்ஃப்ரெட் வெப்பை நியமிக்க உதவினார். அது ஒரு பாயிண்ட். அடுத்து 1909 மின்டோ மார்லே சீர்திருத்தங்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். அது ஒன்று. அடுத்து கோகலேவின் அரசியல் குரு அது மகாதேவ் கோவிந்த ரானடே. ஓகேங்களா, ஸோ இதுதான் கோகலே குறித்த சில முக்கியமான தகவல். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.